பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நினைச்சாலே முக்தி தரும்னு சொல்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலோட அந்த பிரம்மாண்டமான வரலாறு பத்தி. ஆமா, ஸ்ரீநாத் பக்தி மீடியா யூடியூப் சேனல்ல இருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு இந்த கோவில் எப்படியோ ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த பெரிய ஆலயமாச்சு, யாரெல்லாம் இதுக்கு உதவி செஞ்சாங்கன்னு கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். திருவண்ணாமலை கோவில்னா அதோட சைஸும் அந்த ஆன்மீக சக்தியும் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஒரு 24 ஏக்கர் பரப்பு, 6 பிரகாரம்னு சொல்ற அந்த சுற்றுகள், அப்புறம் 9 பெரிய ராஜகோபுரங்கள், பார்க்கவே ஒரு மாதிரி மலைப்பா இருக்கும். இந்த ஆலயத்தோட அந்த 1000 வருஷ பயணம், அதுக்கு பின்னால இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இதெல்லாம் பத்தி உங்க கூட சேர்ந்து பேசுறது தான் இன்னியோட நோக்கம். இது பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டு கதை, நிறைய வம்சங்கள், பல பேர் உழைப்பு, பக்தி எல்லாம் இதுல இருக்கு. சரி, அப்போ இந்த பெரிய பயணத்தை நான் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சரி, இந்த 1000 வருஷ பயணத்தை நாம படியில இருந்தே பார்ப்போம். இந்த பெரிய கோவிலோட விதை எங்க எப்படி விழுந்துச்சு? முதல் 2ஆம் நூற்றாண்டுல அங்க என்ன இருந்துச்சு? இன்னைக்கு நாம பாக்குற இந்த பிரம்மாண்டம் இருக்குல்ல, இதுக்கு அப்படியே நேர் மாறா ஆரம்பம் ரொம்ப எளிமையா தான் இருந்திருக்கு. அப்படியா? ஆமா, முதல் 2ஆம் நூற்றாண்டுல திருவண்ணாமலையில ஒரு மகிழ மரம், அதுக்கு அடியில தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஓஹோ. அங்க இயற்கையாவே தோணுனதா நம்புற ஒரு சிவலிங்கம், அதாவது சுயம்பு லிங்கம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதை சுத்தி வேணும்னா ஒரு சின்ன மண் சுவர், அவ்வளவுதான். இதுதான் அண்ணாமலையாரோட கோவில்னு வச்சுக்கலாம். சுயம்பு லிங்கம், அப்புறம் மகிழ மரம். அப்ப இது இயற்கையோட சேர்ந்த ஒரு வழிபாட்டு இடமா தான் ஆரம்பிச்சிருக்கு, அப்படிதானே? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நிறைய பழைய சக்தி வாய்ந்த கோவில்களோட ஆரம்பம் இப்படி இயற்கையா அமைஞ்ச ஒரு புனித இடத்துல தான் இருக்கும். சுயம்பு லிங்கம்னா அது மனுஷங்க செஞ்சதில்ல, தானா வந்துச்சுங்கிற நம்பிக்கைக்கு அதுக்கு ஒரு தனி ஸ்பிரிச்சுவல் முக்கியத்துவம் கொடுக்குது. அந்த மகிழ மரம் இன்னைக்கும் கோவிலோட ஸ்தல விருட்சம். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அந்த இடத்துக்கே உரிய புனித மரம்னு சொல்றாங்க. இது என்ன காட்டுதுன்னா, ஆரம்பத்துல பிளான் பண்ணி கட்டின கோவில் இல்ல, இது இயற்கையா உருவான ஒரு வழிபாட்டு மையமா இருந்திருக்கு. இந்த சிம்பிளான ஆரம்பத்திலிருந்து ஒரு முறையான கோவிலா மாற ஆரம்பிச்சது எப்போ? அடுத்த சில நூற்றாண்டுல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி தெரியுது. 4ஆம் நூற்றாண்டுல ஃபர்ஸ்ட் டைம் செங்கல் யூஸ் பண்ணி கருவறை, அதாவது மூலவர் இருக்கிற அந்த மெயின் ரூம் கட்டியிருக்காங்க. ஓ, செங்கல்லா? ஆமா. அப்புறம் 5ஆம் நூற்றாண்டுல அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி ஒரு சின்ன கோவில் மாதிரி ஆகியிருக்கு. மண் சுவர்ல இருந்து செங்கல் கோவிலுக்கு இது ஒரு முக்கியமான ஸ்டெப் மாதிரி தெரியுதே. ஆமா, இது 2 விஷயத்தை காட்டுது. ஒன்னு, அந்த இடத்தோட முக்கியத்துவம் மெதுவா அதிகமாகி அதுக்கு ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் வேணும்னு நினைச்சிருக்காங்க. சரி. 2வது, அந்த காலத்துல கிடைச்ச பில்டிங் மெட்டீரியல்ஸ், டெக்னாலஜி இதெல்லாம் காட்டுது. செங்கல் மண்ணை விட ஸ்ட்ராங். ஆனா இது இன்னும் பெரிய லெவல்ல அரசர்கள் சப்போர்ட் பண்ணதுக்கான அடையாளம் இல்ல. பெரும்பாலும் அங்கிருந்த ஊர் மக்களோட முயற்சியா தான் இருந்திருக்கும். அப்புறம் 6ல இருந்து 8ஆம் நூற்றாண்டுக்குள்ள ஒரு முக்கியமான ஆன்மீக அங்கீகாரம் கிடைக்குது இல்லையா? நம்ம சைவ சமய குரவர்கள் 4வர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இவங்கெல்லாம் அண்ணாமலையார பத்தி பாடியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். தேவார பதிகங்கள்லயும் திருவாசகத்திலையும் ஒரு தலம் வருதுன்னா அது அந்த டைம்லயே தென்னகத்தோட பக்தி இயக்கத்துல ஒரு முக்கியமான ஸ்தலமா இருந்துச்சுன்னு அர்த்தம். ஆமா, பெரிய கோவில்கள், கோபுரங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடம் ஸ்பிரிச்சுவலா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆச்சுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. இந்த ஆன்மீக அங்கீகாரம் தான் பின்னாடி பெரிய மன்னர்கள் இங்க திருப்பணி செய்ய ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. அப்போ அந்த ஆன்மீக அஸ்திவாரத்து மேலதான் பெரிய கட்டடங்கள் வர ஆரம்பிச்சது. எப்போ பெரிய மாற்றங்கள் நடந்துச்சு? சோழர்கள் எப்போ வராங்க? 9ஆம் நூற்றாண்டுல தான் பெரிய மாற்றங்கள் ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டோட கோவில் கட்டடக்கலையில ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். அந்த சோழ பேரரசு உள்ள வராங்க. ஆமா, குறிப்பா 1ஆம் ஆதித்ய சோழன் ஒரு முக்கியமான வேலை செய்யறாரு. அது வரைக்கும் செங்கல்லால இருந்த கருவறைய முழுசா எடுத்துட்டு கருங்கல்லால புதுசா கட்டுறாரு. செங்கல்ல இருந்து கருங்கல்லுக்கு மாறுறது, அதோட முக்கியத்துவம் என்ன? இது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். கருங்கல் கட்டுமானம் தான் சோழர் கால கோவில்களோட ஸ்பெஷாலிட்டி. அது ரொம்ப நாளைக்கு நிக்கும். பெரிய கட்டடங்களுக்கு அதுதான் சரிப்பட்டு வரும். ஓகே. அது மட்டும் அல்ல, அரசர்களோட பவரையும் அவங்க செல்வத்தையும் காட்டுற ஒரு சிம்பல் அது. செங்கலை விட கருங்கல்ல வெட்டி கொண்டு நிறுவனத்துக்கு நிறைய செலவாகும், எஃபர்ட்டும் தேவை. இது கோவிலுக்கு கிடைக்கிற சப்போர்ட் அதிகமா இருக்குன்னு காட்டுது. ஒரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த காலகட்டத்துல கருவறை அதோட பழைய இடத்துல இருந்து அந்த மகிழ மரத்தடி இப்போ இருக்கிற இடத்துக்கு ஆகம விதிப்படி, அதாவது கோவில் கட்டுற சாஸ்திரப்படி மாத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இது கோவில பெரிய பிளானோட விரிவுபடுத்துறதுக்கான முதல் அறிகுறி.
சோழர்களோட பங்களிப்பு அதோட நிக்கல இல்லையா? அடுத்தடுத்த நூற்றாண்டுலயும் கோவில் இன்னும் பெருசாகுது. ஆமா, 10ஆம் நூற்றாண்டுல ஆதித்ய சோழனோட வாரிசுகள் கருவறைய சுத்தி ரெண்டாவது பிரகாரங்களை கட்டுறாங்க. பிரகாரம்னா கோவிலை சுத்தி வர்றதுக்கான அந்த வழி. ஆமா, திருச்சுற்று. இது கோவிலுக்கு ஒரு ஆர்கனைஸ்ட் ஷேப் கொடுக்குது. பக்தர்கள் சுத்தி வர்றதுக்கும் கோவில் திருவிழா நடக்கிறதுக்கும் இது முக்கியம். கோவில் வளாகம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வடிவத்துக்கு வருது. அப்புறம் கோபுரங்கள் வர ஆரம்பிக்குது. அது எப்போ? 11ஆம் நூற்றாண்டுல கோபுரங்களோட காலம் ஆரம்பிக்குது. முதலாம் ராஜேந்திர சோழன் கொடிமரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரிஷி கோபுரம், அப்புறம் கோவிலோட சுற்றுச்சுவர்கள் இதெல்லாம் கட்டுனதா தெரியுது. சரி. அதுக்கப்புறம் 1063ல வீர ராஜேந்திர சோழன் கிளிக்கோபுரம்னு சொல்ற ஒரு கோபுரத்தை கட்டுறாரு. இது கோவிலோட தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. கோபுரங்கள் கட்டுறதோட நோக்கம் என்ன? அது சும்மா என்ட்ரன்ஸ் கேட் தானா? இல்ல, கோபுரங்கள் வெறும் என்ட்ரன்ஸ் மட்டும் இல்ல, அது அந்த கோவிலோட புகழையும் அதை கட்டின மன்னரோட பெருமையும் சொல்ற சின்னங்கள். தூரத்துல இருந்தே தெரியற மாதிரி உயரமா கட்டுவாங்க. ஆமா, அது ஊரோட அடையாளமாவே மாறிடும். பக்தர்களை கோவிலுக்குள்ள கூப்பிடுற மாதிரி ஒரு வரவேற்பு வளைவு, அதே சமயம் கோவிலோட புனிதத்தன்மையை காப்பாத்துற ஒரு காவல் அரண் மாதிரியும் அது வேலை செய்யும். கிளி கோபுரம் இன்னைக்கும் அங்க இருக்கிற பழைய கோபுரங்கள்ல ஒண்ணு. சோழ காலத்திலேயே அம்மனுக்கு தனியா சன்னதி வச்சுட்டாங்களா? ஆம், 12ஆம் நூற்றாண்டுல 3ஆம் குலோத்துங்க சோழன் அண்ணாமலையாரோட மனைவி உண்ணாமலை அம்மன், அதாவது பார்வதி தேவிக்கு ஒரு தனி சன்னதி கட்டியிருக்காரு. ஓஹோ. ஆரம்பகால சிவன் கோவில்கள்ல அம்மனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருந்திருக்காது. ஆனா பின்னாடி சக்தி வழிபாட்டோட முக்கியத்துவம் அதிகமானப்போ அம்மனுக்கு தனி சன்னதி கட்டுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு. இது சிவாலயங்கள் முழுமை அடையிறதுக்கு ஒரு முக்கிய அம்சம். சோழ பேரரசர்கள் மட்டும்தான் திருப்பணி செஞ்சாங்களா, இல்ல மத்தவங்களும் ஏதாவது பண்ணாங்களா? இது நல்ல கேள்வி. பெரிய அரசர்கள் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு கீழே இருந்த சின்ன அரசர்கள், உள்ளூர் தலைவர்கள் இவங்களும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு 13ஆம் நூற்றாண்டுல சோழர்களுக்கு கீழே சிற்றரசரா இருந்த பல்லவ வம்சத்தை சேர்ந்த கோப்பெருஞ்சிங்கன் மாதிரி ஆட்கள் கோவில்ல நிறைய சின்ன சின்ன சன்னதிகள் கட்டியிருக்காங்க. இது கோவில் வளர்ச்சிங்கிறது ஒரு டீம் ஒர்க்னு காட்டுது. ஒவ்வொருத்தரும் அவங்க பக்தியையும் அவங்க ஸ்டேட்டஸையும் காட்ட திருப்பணி செஞ்சிருக்காங்க. சோழர்களோட காலம் முடிஞ்ச பிறகு கோவிலோட வளர்ச்சி நின்னுடுச்சா? இல்லவே இல்ல. ஆட்சி மாறினாலும் திருவண்ணாமலையோட முக்கியத்துவம் குறையல. 14ஆம் நூற்றாண்டுல தென்னிந்தியாவுல ஹொய்சாலா வம்சத்தோட ஆதிக்கம் இருந்தப்போ அவங்களோட மன்னர் வீரவல்லாளன் முக்கியமான திருப்பணிகள் செஞ்சிருக்காரு. வீரவல்லாளன். ஆமா, குறிப்பா 1340க்கும் 1374க்கும் நடுவுல கோவிலோட வடக்கு, தெற்கு, மேற்கு பக்கங்கள்ல பெரிய கோபுரங்கள் கட்டியிருக்காரு. இது கோவிலோட வெளியல்லையே இன்னும் பெருசாக்கி அதோட பிரம்மாண்டத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. ஓஹோ. இது என்ன காட்டுதுன்னா, அரசர்களோட சப்போர்ட் கண்டினியூஸா இருந்திருக்கு. ஒரு வம்சம் போனாலும் அடுத்த வம்சம் அந்த புனிதமான வேலையை தொடர்ந்து இருக்கு. அடுத்து 15ஆம் நூற்றாண்டுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கோவிலோட பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சுன்னு ஒரு குறிப்பு சொல்லுது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 15ஆம் நூற்றாண்டுல நிறைய பேரு கோவிலுக்கு நிலங்களை தானமா கொடுத்திருக்காங்க. அரசர்கள், பெரிய ஆட்கள், பணக்காரங்கள்னு பல பேரு அவங்க பேர்ல நிலத்தை எழுதி வச்சிருக்காங்க. சரி. இந்த நிலங்கள்ல இருந்து வர வருமானம் கோவிலோட டெய்லி பூஜை, திருவிழா, அன்னதானம், வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம், மெயின்டெனன்ஸ்னு எல்லாத்துக்கும் யூஸ் ஆச்சு. அப்போ இந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி தான் அடுத்த கட்ட பெரிய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுச்சா? நிச்சயமா. ஒரு பெரிய கோவிலை தொடர்ந்து பார்த்துக்கவும் புதுசா கட்டவும் ஒரு நிலையான வருமானம் வேணும் இல்லையா? ஆமாம். இந்த நிலதானங்கள் மூலமா கிடைச்ச பொருளாதார பலன்தான் அடுத்த நூற்றாண்டுல, அதாவது 16ஆம் நூற்றாண்டுல நடக்க போன அந்த மிகப்பெரிய திருப்பணிகளுக்கு அடித்தளமா இருந்துச்சுங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதை ஒரு பெரிய படமா பார்த்தா கோவிலோட ஆன்மீக முக்கியத்துவம், அரசர்களோட சப்போர்ட், சமூகத்தோட பங்களிப்பு, அப்புறம் பொருளாதார வளம், இது நாளும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்துதான் கோவிலோட வளர்ச்சியை தள்ளிக்கிட்டு போயிருக்கு. இப்போ அந்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். 16ஆம் நூற்றாண்டு விஜயநகர பேரரசு, குறிப்பா கிருஷ்ணதேவராயரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னு தெரியுது. அவரை பத்தி சொல்லுங்களேன். நீங்க சொல்றது கரெக்ட். 16ஆம் நூற்றாண்டு திருவண்ணாமலை கோவில் ஹிஸ்டரியில ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர். அவரு சவுத் இந்தியா பூரா நிறைய கோவிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காரு. ஆனா திருவண்ணாமலையில அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. மத்த மன்னர்கள் 1-2 திருப்பணி செஞ்சிருக்காங்கன்னா இவர் கிட்டத்தட்ட 20 பெரிய திருப்பணிகள் செஞ்சதா சொல்றாங்க. 20? ஆமா. திருவண்ணாமலை ஆலயத்தை இன்னைக்கு நாம பாக்குற அந்த பிரம்மாண்டமான நிலைமைக்கு கொண்டு வந்ததுல பெரிய பங்கு அவருக்கு இருக்கு. 20 திருப்பணிகளா?
அதுல சில முக்கியமானதை சொல்ல முடியுமா? அவரு எதுல அதிகமா கவனம் செலுத்தினாரு? அவரோட திருப்பணிகள் பல வகையில இருக்கு. வெறும் பில்டிங் கட்டுறதோட நிக்கல. இன்னைக்கு கோவிலோட கிழக்கு வாசல்ல கம்பீரமா நிக்குதே அந்த 217 அடி உயர ராஜகோபுரம், அதை கட்ட ஆரம்பிச்சதே அவர்தான். ஓ, அந்த மெயின் கோபுரமா? ஆமா, அது மட்டும் இல்ல, 1000 கால் மண்டபம்னு ஒரு பெரிய மண்டபத்தையும் அவர்தான் கட்டினாரு. சிவகங்கை தீர்த்தம்னு ஒரு பெரிய திருக்குளத்தை வெட்டினாரு. திருமல தேவி அம்மன் சமுத்திரம்னு இன்னொரு தண்ணி தேக்கத்தையும் உருவாக்கினாரு. இது வாட்டர் மேனேஜ்மெண்ட்லயும் அவருக்கு இருந்த கவனத்தை காட்டுது. கட்டடம், குளம், வேற என்ன? திருவிழாவுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காரு. 7ஆம் திருநாள் மண்டபம், விநாயகருக்கு ஒரு தேர் செஞ்சது, இதெல்லாம் கோவிலோட அழகையும் செல்வத்தையும் அதிகமாக்குறதுலயும் கவனம் செலுத்தியிருக்காரு. எப்படின்னு? அண்ணாமலையார் சன்னதி, உண்ணாமலை அம்மன் சன்னதியோட கதவுகள், வாசப்படி நிலைகள், இதுக்கெல்லாம் தங்க முலாம் பூசியிருக்காரு. அம்மன் சன்னதிக்கு முன்னால 6 அமுதம்னு ஒரு கிணறு வெட்டியிருக்காரு. அண்ணாமலையாருக்கும் அம்மனுக்கும் கிருஷ்ணராயன்னு அவரோட பேர்லயே பதக்கங்கள் செஞ்சு கொடுத்திருக்காரு. நாகாபரணம், தங்க சிலைகள், வெள்ளி கூடங்கள்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஆச்சரியமா இருக்கு. ஒரு தனி மன்னர் இவ்வளவு செஞ்சிருக்காருங்கிறது அவரோட பக்தியையும் அப்போ விஜயநகர பேரரசு எவ்ளோ செழிப்பா இருந்துச்சுங்கிறதையும் காட்டுது இல்லையா? கண்டிப்பா இது அரச ஆதரவோட உச்சகட்டம்னே சொல்லலாம். அவரோட திருப்பணிகள் கோவிலோட தோற்றம், கோபுரம், மண்டபம், வழிபாட்டு வசதி, குளம், கிணறு, திருவிழா கொண்டாட்டம், தேர், மண்டபம், அப்புறம் செல்வச் செழிப்பு, தங்கமுலாம், நகைகள்னு எல்லா விதத்திலையும் மேம்படுத்தியிருக்கு. அவர் ஆரம்பிச்ச அந்த கிழக்கு ராஜகோபுரம் இன்னைக்கு கோவிலோட மெயின் அடையாளம். அவர் ஆரம்பிச்ச அந்த ராஜகோபுரத்தை யார் முடிச்சது? கிருஷ்ணதேவராயரோட ஆட்சி 1529 முடிஞ்ச பிறகு அந்த பிரம்மாண்டமான கிழக்கு ராஜகோபுரத்தை கட்டி முடிச்ச பெருமை தஞ்சாவூர் ஆண்ட நாயக்க மன்னர்கள்ல ஒருத்தர் செவ்வப்ப நாயக்கருக்கு போகுது. அவரு கிட்டத்தட்ட 1590 இந்த கோபுரத்தை கட்டி முடிச்சிருக்காரு. அப்போ ஒரு பெரிய அரசர் ஆரம்பிச்ச வேலைய அடுத்த வம்சத்து மன்னர் தொடர்ந்திருக்காரு. இதுவும் அந்த கோவிலோட முக்கியத்துவம் தொடர்ந்துட்டே இருந்ததை காட்டுதே. ஆமா, ஆட்சி மாறினாலும் கோவிலோட வளர்ச்சி நிக்கல. அதோட விஜயநகர ஸ்டைல் ஆர்கிடெக்சரை நாயக்கர்கள் ஃபாலோ பண்ணி தொடர்ந்துருக்கிறாங்கிறதையும் இது காட்டுது. இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. பெரிய மன்னர்கள் பெரிய கோபுரங்களை கட்டுனாங்க. அப்ப மத்த 9 கோபுரங்கள்ல சிலதை யார் கட்டினது? இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பெரிய ராஜகோபுரங்கள் தவிர மத்த கோபுரங்கள், அதாவது பே கோபுரம், அம்மணியம்மாள் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், வல்லாள் மகாராஜா கோபுரம், இது ஹொய்சால மன்னர் பேர்ல இருந்தாலும் பின்னாடி சரி பண்ணிருக்கலாம், இல்ல அவர் பேர்லயே கட்டியிருக்கலாம். இந்த மாதிரி கோபுரங்கள் இதே டைம்ல, அதாவது 15-16ஆம் நூற்றாண்டுல சின்ன அரசர்கள், பணக்காரங்க, ஏன் அம்மணியம்மாள்னு ஒரு பெண் துறவி மாதிரி சிவனடியார்கள் கூட கட்டியிருக்காங்க. ஒரு பெண் துறவி கோபுரம் கட்டினாங்களா? ஆமா, அம்மணியம்மாள் கோபுரத்துக்கு பின்னால அப்படி ஒரு கதை சொல்றாங்க. அவங்க பக்தர்கள் கிட்ட பிச்சை எடுத்து அந்த காசுல கோபுரத்தை கட்டினதா சொல்லுவாங்க. அடேப்பா! இது திரும்பவும் அந்த கூட்டு முயற்சி, பல பேர் பங்களிச்சதை காட்டுது. கோவிலுங்கிறது அரசர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, அது மக்களோடது, பக்தர்களோடதுன்னு இது சொல்லுது. அப்போ இன்னைக்கு நாம பாக்குற இந்த 9 கோபுரங்களும் எப்போ முழுசா ரெடியாச்சு? கிட்டத்தட்ட ஹோய்சால மன்னர் வீரவல்லாளன் 1370களில் கோபுரம் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து செவ்வப்ப நாயக்கர் கிழக்கு ராஜகோபுரத்தை 1590 முடிச்சது வரைக்கும் இந்த கோபுரங்கள் கட்டப்பட்டதா தெரியுது. ஆக கோபுரங்களை மட்டும் கட்டி முடிக்கவே சுமார் 220 வருஷம் ஆயிருக்கு. ஆமா, இந்த நீண்ட காலமே ஒரு கதையை சொல்லுது. அரசியல் மாற்றங்கள், பொருளாதார ஏற்ற இறக்கம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு இருந்திருக்கு. ஆக கல்வெட்டு மத்த ஆதாரங்கள் படி இந்த முழு கோவிலும் அதோட இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு வர எவ்வளவு காலம் பிடிச்சிருக்கு? கல்வெட்டு சான்றுப்படி பார்த்தா முதல் நூற்றாண்டுல அந்த மிகிழ மரத்தடி சுயம்பலிங்கம்ல இருந்து 16ஆம் நூற்றாண்டுல கோபுரங்கள் கட்டி முடிக்கிற வரைக்கும் கோவிலோட அந்த பேசிக் கட்டமைப்பு உருவாகவே சுமார் 1000 வருஷம் ஆகிருக்குன்னு தெரியுது. இது ஒரு லாங் ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ச்சி. இந்த வேலையில பங்களிச்சவங்க யார் யாருன்னு ஒரு சுருக்கமா சொல்ல முடியுமா? மன்னர்கள், ராணிங்க, இளவரசர்கள், இளவரசிங்க, சோழர்கள், ஹொய்சாளர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்கர்கள்னு பெரிய பெரிய ராஜவம்சங்கள். அது மட்டும் இல்ல, கோப்பரஞ்சிங்கன் மாதிரி சின்ன அரசர்கள், ஜமீன்தார்கள், பிரபுக்கள், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், சித்தர்கள், அம்மணியம்மாள் மாதிரி துறவிகள், பேர் தெரியாத எத்தனையோ பக்தர்கள்னு ஒரு பெரிய பட்டாளமே இதுல வேலை செஞ்சிருக்கு. இது ஒரு சமுதாயத்தோட கூட்டு முயற்சி. மன்னராட்சிக்கு அப்புறம், அதாவது பிரிட்டிஷ் ரோல் அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கோவிலோட மெயின்டெனன்ஸ், திருப்பணிகள்லாம் எப்படி போச்சு? இங்கதான் நாட்டுக்கோட்டை நகரத்தார்னு சொல்ற செட்டியார்களோட பங்கு முக்கியமா வருது. இந்த தகவல் படி அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவண்ணாமலையில செட்டில் ஆயிருக்காங்க. ஓஹோ! மன்னராட்சி முடிஞ்ச பிறகு, அதாவது மாடர்ன் டைம்ஸ்ல
திருவண்ணாமலை கோவில்ல பெரிய அளவுல திருப்பணிகள் செஞ்ச பெருமையும் சிறப்பும் நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கு தான் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க தமிழ்நாடு முழுக்க சவுத் ஈஸ்ட் ஏஷியா பூரா நிறைய கோவில்களை புதுப்பிக்கிறதுலயும் பாத்துக்கிறதுலயும் பெரிய பங்கு ஆற்றியிருக்காங்க. சரி சரி. அரசர்களோட சப்போர்ட் குறைஞ்ச பிறகு இல்ல நின்ன பிறகு சமூகம் சார்ந்த பிசினஸ் கம்யூனிட்டியோட சப்போர்ட் எப்படி கோவில்களை காப்பாத்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆக இந்த நீண்ட வரலாற்று பயணத்திலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ங்கிறது ஒரு ஆளு ஒரு குறிப்பிட்ட காலத்துல கட்டினதில்ல. இது கிட்டத்தட்ட 1000 வருஷ தொடர்ச்சியான பக்தி, உழைப்பு, அப்புறம் பல தரப்பட்ட மக்களோட பங்களிப்போட அடையாளம். ஆமா, மகிழ மரத்தடியிலிருந்து ஒரு சின்ன சுயம்பு லிங்கம்ல இருந்து இன்னைக்கு 6 பிரகாரம் 9 கோபுரத்தோட வானத்துக்கு உயர்ந்து நிக்கிற இந்த பெரிய ஆலயம் உருவான அதோட பயணம் உண்மையிலே பிரமிக்க வைக்குது. மிக முக்கியமா இது வெறும் கல்லு சுண்ணாம்பால கட்டின ஒரு பில்டிங்கோட வரலாறு மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. இது பல நூற்றாண்டா தொடர்ற பக்தி, நம்பிக்கை, கலாச்சாரம், ஒரு சமூகத்தோட மனசாட்சியோட வெளிப்பாடு. ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு தூணும், ஒவ்வொரு கோபுரமும், ஒவ்வொரு சன்னதியும் நிறைய கதைகளை சொல்லுது. இத்தனை படையெடுப்பு, ஆட்சி மாற்றம், சமூக மாற்றத்தை எல்லாம் தாண்டி ஒரு புனிதமான இடம் எப்படி மக்களால தொடர்ந்து பார்த்துக்கப்படுது, அதோட முக்கியத்துவம் எப்படி தலைமுறையா போகுதுங்கிறதுக்கு இது ஒரு உயிரோட்டமான உதாரணம். இந்த தகவல்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது இல்லையா? 15ஆம் நூற்றாண்டுல நிலதானத்தால கோவிலோட பொருளாதாரம் நல்லா ஆச்சு. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டுல கிருஷ்ணதேவராயரோட அந்த பிரம்மாண்டமான திருப்பணிகள் நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஆமா. அப்போ ஒரு கோவிலோட கட்டுமானம், அதோட விரிவாக்கம், இதுக்கெல்லாம் அந்தந்த காலத்தோட எக்கனாமிக் சிச்சுவேஷனுக்கும் நேரடி தொடர்பு இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். நல்ல கேள்வி. ஒருவேளை பொருளாதாரம் நல்லா செழிப்பா இருந்தப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வேகமா வேலை நடந்திருக்குமா? அதே மாதிரி பொருளாதாரம் கொஞ்சம் டல்லா இருந்தப்போ வேலைகள் மெதுவா இருக்குமா? வாய்ப்பு இருக்கு. இது நாம இன்னும் யோசிக்க வேண்டிய ஒரு கோணம். ஒரு இடத்தோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் அதோட பொருளாதார வளர்ச்சிக்கும் என்ன தொடர்புன்னு யோசிக்க வைக்குது. ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான சிந்தனை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலோட இந்த ஆழமான வரலாற்று பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி. அடுத்த அலசலில் சந்திப்போம். மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.